தனிமை அ ஆபத்தானது, அபாயமானது என்று யார் சொன்னது? தனிமை அழகானது, ஆழமானது, அதற்கும் மேலாக தனிமை உண்மையானது. ஒருவனின் வளர்ச்சிப் பாதைக்கு முழுவதுமாக வித்திடுவது தனிமை. தன்னைத் தானே உணர வைக்கும். அதிலும் இரவின் தனிமையைச் சொல்லி புரிய வைப்பதற்கில்லை. வாழ்வில் முன்னேறிய பலரும் இரவின் தனிமையை உணர்ந்தவர்கள். தனிமையில் தன்னைத் தான் பெற்றவர்கள் ஒதுக்கிய போது தனிமை என்றேன். உடன் பிறந்தவர்கள் விலகிய போது தனிமை என்றேன். நண்பர்கள் இல்லாதபோது தனிமை என்றேன். காதலி பிரிந்த போதும் தனிமை என்றேன். எல்லோரும் விலகிய போதும் என்னோடு நின்றது என் தனிமை மட்டுமே. உன்னை காதலிக்க யாரும் இல்லை, உன்னை நேசிப்பவர் யாரும் இல்லை என்றால் நீயும் தனியாகத்தான் இருக்கிறாய். ஒரு அனாதையை விட குறைவில்லை. உன்னை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை, உன்னுடன் பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்றால் நீயும் தனியாகத்தான் இருக்கிறாய். தனிமையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. சாய்ந்து கொள்ள யாரும் இல்லை. சாய்ந்து கொள்ள யாரும் இல்லை என்றால் நீயும் தனியாகத்தான் இருக்கிறாய். அழிவுப் பாதையை நோக்கி பயணிக்கிறாய். அமைதியான தனிமையில் என் ஆன்மா விடுதலையாகிறது. என் உள்மனதின் அமைதியைக் கண்டேன். சுற்றிலும் இரைச்சல் நிறைந்த உலகம் இருந்தாலும் இந்த அமைதியில் தெளிவு கிடைக்கிறது. போலியாக இருக்க வேண்டியதில்லை. முகமூடிகள் அணியற்ற தேவையில்லை. தனிமையில் என் ஆன்மாவின் குறிக்கோள்களை கேட்கிறேன். நான் தனியாக இல்லை, நல்ல துணையுடன் இருக்கிறேன். கனவுகளுடனும் சிந்தனைகளுடனும் என்னுள்ளே ஓர் உலகம். தனிமையில் ஒவ்வொரு தருணமும் ஓர் அரிய மாணிக்கம். அமைதியாய் இருந்து வளர்ந்து கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு. தனிமையில வாழ்க்கையின் ஆழமான அர்த்தம் பிரகாசிக்கிறது.